வணக்கம். எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? சர்வ ஞானியாக இருக்க முடியுமா? கற்கால மனிதன் பார்த்தீங்கன்னா, he actually didn't know much. But he was happy because he thought he knew all there was to know. எனக்கு தெரிந்தது கம்மி, ஆனால் தெரிந்து கொள்ள முடிந்தவை கம்மி. அதை எல்லாமே நான் தெரிஞ்சுட்டேன். மின்னல் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியாது, மழை ஏன் பெய்யறதுன்னு எனக்கு தெரியாது, சூரியன் ஏன் உதிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. தேவையானதை தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்சது கம்மி. ஐ எம் ஹாப்பி. பட் கம்பேர் ஹிம் டு மாடர்ன் மேன். த ப்ராப்ளம் வித் மாடர்ன் மேன் இஸ் he knows so much more than the Stone Age man, but he realizes there is so much more to know which he may never know even after an infinite number of lifetimes, and so he is unhappy அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ignorance is bliss அப்படிங்கிற அந்த கோட் கூட வந்திருக்கும். when ignorance is bliss, it is folly to be wise அப்படின்னு தாமஸ் கிரே அப்படிங்கிறவர் சொன்னார். காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி அப்படின்னு ஒரு படம் வந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி. இட் ஈவன் கேம் டு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. பட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஹேஸ் அன் அமேசிங் ஸ்டோரி லைன். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு யாருமே டிஸ்கவர் பண்ணாத கலஹாரி டெசர்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில் ஒரு எம்டி கோக் பாட்டில் வந்து விழுது. They have never seen glass. And this man wants to return it to God. Because it came from God, he wants to return it to God. And so he goes to the end of the world. And avana portha varaikum, and the innocent tribal man, avana portha varaikum, end of the world is the seashore. Because he has never ventured into the sea. The ocean is mysterious, unknown. We never go there. And that is the end of his world. What about Alexander the Great? The Great னு பேர் வந்ததே உலகத்தில் அவ்வளவு ஸ்பேஸை அவர் வந்து he conquered. But there was so much he did not even know existed. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் உலகம்னு எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ, கிரீட்லேருந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா வரை, ஈஜிப்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணி, தட் வாஸ் தி வேர்ல்ட் ஐ நியூ அண்ட் ஐ ஆம் த ரூலர் ஆஃப் த வேர்ல்ட். தட் வாஸ் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன். ஐ ஆம் த ரூலர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அவருக்கு தெரிஞ்ச உலகத்தெல்லாம் அவர் காங்கர் பண்ணிட்டார். த கைட் ரன்னர் அப்படின்னு இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ரொம்ப ஃபேமஸ் நேம் அப்படின்னா ராஷித் கான், பவுலர். அதுக்கப்புறம் இந்த பேர் தான் எனக்கு தெரியும்ப்பா. காலித் ஹுசைனின்னு ஒரு ஃபேமஸ் ரைட்டர். இந்த கைட் ரன்னர் பற்றி மூவியும் வந்திருக்கு, கைட் ரன்னர் புஸ்தகமும் இருக்குது. அவார்ட் வின்னிங், டச்சிங், எமோஷ்னல் ஸ்டோரி லைன். இதில் ஈத் குர்பான் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல் போது கோட்டோட அந்த கழுத்தை கட் பண்ணுறதை பற்றி ஒரு லைன் வரும். பார்த்திங்கன்னா, த கஸ்டம் இஸ் நாட் டு லெட் த ஷீப் see the knife. கத்தி மட்டும் கண்ணில் பார்த்துடக்கூடாது கோட். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் வேறு கொடுப்பாங்க. அப்புறம் அதோடைய கண்ணில் வந்து ஒரு லுக் ஆஃப் அக்செப்டன்ஸ் இருக்குமோ அந்த அனிமல்ஸ் ஐஸில். என்னுடைய இறப்பு ஏதோ ஒரு அது எல்லாத்தையும் விட புனிதமான ஒரு ரிசல்ட்டுக்காக இது நடக்கிறதுங்கிற ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்னசென்ஸ், பிளெயின் அக்செப்டன்ஸ் இருக்குமா. சாக்ரிஃபிஷியல் லேம்ப் அப்படின்னே கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதோடைய சந்தோஷத்திற்கு சோர்ஸே என்ன அப்படின்னா, வரப்போகிற வலியும் துக்கத்தையும் பற்றி அதற்கு தெரியாமல் இருத்தல் தான் இஸ் வாட் தே சே. Let's move on to impossibilities. எவ்வளவு பிரைட் டேபிள் லேம்ப் வச்சாலும், எவ்வளவு ஃப்ளெக்சிபிள் அந்த டேபிள் லேம்போட அந்த நெக்குன்னு சொல்லுவாங்களே,
எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் டேபிள் லேம்போட அந்த பல்புக்கு நேர் பின்னாடி இருட்டு இருக்கத்தான் செய்யும். யூ cannot remove the darkness right behind the head of a table lamp. எவ்வளவு பவர்ஃபுல் சுத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஷார்ப் ஆணி இருந்தாலும், ஒரு சுத்திலால தன்னுடைய வாலையே அடிச்சுக்க முடியுமா? Can a hammer nail its own handle? That's the only place it can't reach. என்னையா கிண்டல் பண்ணுறியா? இதெல்லாம் சும்மா நடக்காத காரியம், ஃபிலாசபி பேசுகிறியா என்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடவுளை பற்றி சொல்லுவாங்க. ரிலிஜனுக்கு போனான். இந்த சீன் கோவர்தனகிரியை கிருஷ்ணர் தூக்குற சீன். கிருஷ்ணர்கிரியே கடவுள்கிரியே, கடவுள் தானே அதையும் படைச்சிருக்கணும். சரி, அந்த லாஜிக்கே கொஞ்சம் இழுத்துட்டு போகலாம். கேன் ஹி கிரியேட் எனிதிங் பா அப்படின்னு கேட்பாங்க. யா, ஹி கேன் கிரியேட் எனிதிங். கேன் ஹி கிரியேட் அ மவுண்டன் so heavy that he can't lift it அப்படின்னு கேட்பாங்க. அதில் லாக் ஆகும். சிஸ்டமிக் பேரடாக்ஸில் நிற்கும். If I can't create a mountain so heavy, then எல்லாத்தையும் பண்ணக்கூடியவருங்கிற பேரை நிறுத்து அப்படிம்பாங்க. If he can create a mountain so heavy that he himself cannot lift it, then அவரால் லிஃப்ட் பண்ண முடியக்கூடாதே, எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னியே நீ இப்போ அப்படிம்பாங்க. You see that lock? அந்த லாக்கோட மேத்தமேட்டிக்கல் வேர்ஷனும் ஒன்று இருக்குது. கர்டல் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ் ஃபிலாசபர் மேத்தமெட்டிஷியன் இன்கம்ப்ளீட்னஸ் தியரம் அப்படின்னே ஒன்று சொன்னார். 2 laws அது. அந்த 2 laws மேத்தமேட்டிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ். இட்ஸ் த பில்லர் ஆன் டாப் ஆஃப் விச் ஹோல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் லே. அதையே கொஞ்சம் அப்படி ஆட்டம் கண்டது. Maths is not complete. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. Any effectively generated theory capable of expressing elementary arithmetic, simple arithmetic-ஐ கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ரிகரஸாக ஏதாவது தியரி இருந்ததுன்னா அந்த தியரியில் கன்சிஸ்டன்சி அண்ட் கம்ப்ளீட்னஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. Any sufficiently complex system will have to have its own paradoxes built in. Limit. Incompleteness theorem. Thomas Nagel அப்படிங்கிறவர் he is around 80 years old now. He said when artificially intelligent systems were just making their appearance, he said, முட்டாள்தனம்பா, ஒரு மனுஷனோட திங்கிங்கை நீ ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்துட முடியும், ஒரு டேபிள்ஸில் டேட்டாவை போட்டு அதை குவரி பண்ணி நீ சமாளிச்சிட முடியும், அந்த சிஸ்டமை படித்து மனுஷனை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறது, யூ கான்ட் பி மோர் ஃபுலிஷ் தென் தேட் அப்படின்னார். Perform superbly some of the same external tasks as conscious beings, recognized as a gigantic waste of time. இவர் தான் ஒரு அப்படியே மனக்குதிரையை ஓட விடுற ஒரு அழகான எஸ்ஸே ஒன்று எழுதினார். வாட் இஸ் இட் லைக் டு பி எ பேட்? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஒரு வௌவால்னா என்ன? வௌவாலா இருத்தல் அப்படின்னா என்ன? டு யூ நோ அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு, நீ மம்மல், பாலூட்டுற ஜந்து, நீ வௌவாலும் மம்மல், ஆனால் அது பறக்கிற மம்மல். கேன் யூ இமேஜின் வாட் ஃப்ளையிங் இஸ்? அது எப்படி யார் எங்கே வரான்னு கண்டுபிடிக்கிறது? நீ தொட்டு பார்க்குற, கண்ணால் பார்க்குற, காதால் கேட்குற, அது வாயால் கத்தி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம காதுக்கு கேட்காத அளவுக்கு உச்சஸ்தாயில கத்தி, இட் இஸ் கெட்டிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் அரவுண்ட் இட். ஒரு 6th சென்ஸ் அது. நம்மளுக்கு 5 சென்சஸ்னா எக்கோலொகேஷன் இஸ் அ 6th சென்ஸ். அதோடைய அந்த ரெக்கை இருக்கே, ரப்பரி ரெக்கை, அதை கைன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம எண்டு வரைக்கும் போகிறது கைன்னு நினைக்கிறோம். கை இல்லை,
அதோடைய கட்ட விரல் நீண்டு இருக்கு. அதோடைய கட்ட விரல் unusually long. Are you able to imagine swinging your கட்டை விரல் that much? What about webbing? 2 விரல்களுக்கு நடுவில் வெப்னா என்னன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமா? டே டைமில் கண்ணு சரியா தெரியாது. Can you imagine what it is to not have good vision but to have great echolocation? And on top of all this, you're hanging upside down. தலை குப்புற நின்றுட்டு இருக்கேன். Can you imagine what all this means? அவர் கடைசியில் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவையும் நீ இமேஜின் பண்ணி வாட் இஸ் இட் லைக் டு பி அ பேட் அப்படிங்கிறதுக்கு பதில் சொன்னேன்னா, நீ சொல்கிற பதில் என்ன தெரியுமா? வாட் இஸ் இட் ஃபார் அ ஹியூமன் டு திங்க் ஹீ இஸ் அ பேட்? வாட் இஸ் இட் ஃபார் அ பேட் டு பி அ பேட்? அதுக்கு பதில் இல்லை அப்படிங்கிற. ஸோ இட்ஸ் அ லாக். யூ cannot get out of the system. இப்படி ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். விண்டோஸ் ஓஎஸ் ஆஸ் யூஷுவல் கிராஷ் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அம்மா என்ன சொல்கிறாரு பாருங்க, பசங்களா, அப்பாவுக்கு கம்ப்யூட்டர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சான், போய் ஹெல்ப் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஆல்ட் ஹெல்ப் பண்ண. ஜோக் புரிஞ்சுதா? கண்ட்ரோல் ஆல்ட் டெல். ஸ்னேக்கு என்ன கையா இருக்கு? அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தானே இருக்குது, மற்ற 2க்கும் பசங்க தானே ஹெல்ப் பண்ணும். ஸோ பில் கேட்ஸ் இதை யோசிச்சிருப்பாரா இஸ் த கொஸ்டின். சத்யா நாதெல்லா இதை யோசிச்சிருப்பாரா இஸ் த கொஸ்டின். ஆதிசங்கரர் பற்றி ஒரு கதை இருக்குது. மண்டன மிஸ்ரர் அப்படிங்கிற ஒரு தட்ட வாதாட போவார். சரஸ்வதி அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்கள நீ ஜெயிச்சிரு, இந்த வாதாட விஷயத்தில் ஜெயிச்சிரு, யூ கேன் கன்வெர்ட் தெம் இன்டு யோர் ரிலிஜன், அதர்வைஸ் யூ ஹாவ் டு கன்வெர்ட் டு தேர்ஸ் அப்படின்னு ஒரு சண்டை வரும். அதுக்கு டக்குன்னு ஷார்ப்பாக அந்த லேடி கேட்பா ஒரு கேள்வி. அதெல்லாம் சரி, நீ ஒரு சன்னியாசியாச்சே, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு ஹவுஸ் ஹோல்டராக, ஒரு சிட்டிசனாக, ஹவு கேன் யூ கிளைம் கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்னு கேட்பார். நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன், வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன், புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், உலகத்தை ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய கற்றுட்ருக்கேன்னு எத்தனையோ பேரை வாதாடி ஜெயிச்சு மதத்தை பரவிட்டு வந்த ஆளை she will ask one question and completely dumbfound him. Correct, நீங்கள் சொல்கிறது ரைட். I don't know everything. Simply because I became a sannyasi, I wouldn't know what it is to be a grihastha அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சமாதிக்கு போன மாதிரியும், ஒரு ராஜாவோட உடலுக்குள்ள டெம்பரரியாக உள்ள புகுந்துட்டு வந்த மாதிரியும், அதுக்கப்புறம் he came to know and then he comes and defeats her. It's an interesting story showing the limits of knowledge. ஸோ கடைசியில் நிறைய பேசிட்டோம், ஃபுல்லாக புரியலையா? ஃபுல்லாக புரியாதுன்னு தானேப்பா இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். பட் த பாயிண்ட் இஸ் knowing thy customer. உங்களுடைய கஸ்டமரை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறது தான் உங்கள் விளைவு. பட் அது முடியாத காரியம். You will simply not be able to do it. So what is the second plan? The second plan is, remember these 2 things. When working with a customer, realize that complete knowledge of his or her situation, complete knowledge is impossible. So what are the 2 things you can do to the customer? அப்படின்னா, 1, prove to him or her that you know that you don't know everything. உனக்கு எல்லாம் தெரியாதுன்னு புரிஞ்சுட்டேங்கிறத அவங்களுக்கு எப்படியாவது காட்டிடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது, you are trying to learn more about their situation. You may never be able to reach that end point. You may never be able to understand completely. But you are genuinely dedicated, interested, keen to know more about the situation, to get closer. அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு. இந்த 2ஐயும் நீ நிரூபிக்க முடிஞ்சா, the customer is going to forgive you for not knowing everything about their problem. Thank you.